சில பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக கடன் வாங்குவாங்க. இன்னும் சில பேர் ஆல்ரெடி எப்படி கடன் ஆச்சுன்னே தெரியாமல் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. கடன் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் மாறி மாறி கடனில் இருக்கும். கடன் இல்லாமல் வாழணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம்? எப்படி அவங்களுடைய லைஃப்பை சுமூகமாக கொண்டு போகலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க எத்தனை கோடிகள் போட்டு வியாபாரம் ஆரம்பிச்சாலும் உங்களால லாபத்தை பார்க்க முடியாது. பணம் பணத்தை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும்ங்க. நீங்க பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் அது குட்டி போடும், வட்டி போடும். அது தனிங்க. சேமிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கொடுக்கும். அது சேமிப்பு தான் ஆமா. தரும். ஆனால் என்கிட்ட 10 லட்சம் இருக்கு. நான் வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன்னா அது பணம் கொடுக்காதுங்க. எப்பவுமே நீங்க ஒரு வியாபாரத்துக்குள்ள போறோம்னாங்க 70% அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்திகள் உனக்கு தெரியணும். 30% தான் உனக்கு அந்த பணம் தேவைப்படும். உத்திகள் உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த 30% பணம் போதுங்க. எனக்கு 10 லட்சம் இருந்தால் தான் இந்த வியாபாரம் நடக்கும் இல்லை. 10 லட்சம் இல்லை, நீ 3 லட்சத்துலேயே அந்த வியாபாரத்தை பண்ணலாம். அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்திகளை ஃபர்ஸ்ட் டெக்னிக் அதை தான் நம்ம சொல்கிறோம். வியாபாரத்தை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும். வியாபாரத்துக்கு முக்கியமாக அந்த ஐடியா தான் முக்கியமே வழியங்க, பணம் முக்கியம் கிடையாது. கடன் இல்லாமல் வாழணுன்றது எல்லாராலையும் முடியுமா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து கார்ப்பரேட் மயமாக வந்ததுனால எப்படியாவது நமக்கு தெரியாமலே நம்மளை வந்து ஒரு கடனுக்குள்ளே வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் அந்த கடன் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கான்னு பார்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. உன் கைக்குள்ளே அந்த கடன் அடங்குற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை கிடையாதுங்க. கை மீறி போயிடக்கூடாதுங்க. பிரச்சனை கை மீறி போயிடுச்சுன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போது கை மீறாமல் நமக்கு ஓகே, நம்ம கடனை நம்மளால் கட்டிட முடியும் ஈஸியாக. அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். அதான் கடன் வாங்கிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடன் கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டி வாங்குறது, அதை வாங்குறதுக்கு இன்னும் இது என்ன ஆகும்னா லைஃப்பில் வந்துங்க இவங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பால் அந்த குடும்பமே பாதிக்கும். வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. அப்போது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எந்தெந்த சூழலில் இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ அங்கே என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பணம் பண்ணணுன்றதை மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ மெயினாக விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டி மீள முடியாதவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிக்கல்ல மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக வந்து எடுத்துக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா அனுபவங்களை மட்டும் தோல்லேருந்து எடுத்துக்கணுங்க. நீ கற்றுக்கிறது எத்தனை முறைனா கற்றுக்கலாம். 10 முறை நீ ஃபெயில் ஆகிட்டு கூட படித்து வரலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அனுபவங்கள், அடுத்தவங்களோட மோசமான அனுபவங்களை எல்லாம் யார் பாடமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க. நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவர் அந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்றதை நீ உணர்ந்து ஆரம்பிச்சின்னா நீ வந்து உனக்கு அது பெரிய பாடமாகும். நீ வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு போயிட்டே இருந்துக்கிட்டு இருக்கலாங்க. அப்போது பணம் சேர்க்குறதுன்றது ரொம்ப முக்கியம். வீண் செலவு பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபா சொத்து இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி அவர் ஹோட்டல் போவோம், போவோம் சாப்பிடுவோங்க. கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. சாப்பிட்ற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்கில் இருப்பாருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்துட்டு தான் இருப்பாருங்க. டைனிங்கில் இருப்பாருங்க. ஆனால் அந்த பில் வரும்போது அவர் காணாமல் போயிருப்பார். 300 கோடி ரூபாய் சொத்து. காணாமல் போயிடுவாருங்க. இது 1 முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்துருக்குங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, அவர் என்றைக்குமே எங்களை கூப்பிட்டதில்லை வாங்க சாப்பிட்லான்னு. நாங்கள் தான் கூப்பிடுவோம். அப்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டார், என்ன சார் கரெக்டாக நானும் பார்க்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்கே போயிடுறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்துருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்துருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டா கூட, ஆனால் நிஜம் அதுதாங்க. இந்த திட்டமிடல் சொல்லும் போது நம்ம நிறைய சொல்கிறது இதுதாங்க. நீங்கள் என்ன தான் வந்து பணம் சம்பாதிச்சாலும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்குன்றது முக்கியம் இல்லை. முதல் சேமிக்கிற பழம். 100 ரூபா சேமிங்கன்றா, நீங்கள் ரொம்பவே சேமிக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா சேமிங்க. 100 200 ஆக்குங்க, 200 300 ஆக்குங்க, 300 500 ஆகிடுங்க. அப்போது பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னாலும் அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க.